பிரைஸ் லார்டுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஓய்வு நாள், எல்லாரும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. இப்போ எல்லாரும் பிஸியாக வீட்டில் சமையல் நடந்துகிட்ருக்கோம், அப்படி தானே? நிறைய பேருக்கு லீவாக இருக்கும், படுத்து தூங்குவாங்க. நிறைய பேர் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. நிறைய காரியம் வந்து இந்த லீவு டைமில் நம்ம பண்ணுவோம், அப்படி தானே? பாருங்கங்க, நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு யாருடைய கண்ணிலேருந்து தயவு கிடச்சி நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம். ஒருவேளை நம்ம படிக்கிறோம், நம்ம படிக்கும்போது நம்ம எக்ஸாம் பேப்பர் திருத்துற அந்த வாத்தியார் மேலே, இல்லைன்னா வேலை பார்க்குறோம், அவங்களுடைய லீடர்ஸ் யாராவது இவங்க மேலே கொஞ்சம் கருணை காட்டி எதாவது பண்ணால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்பா, அவங்க அவங்க எனக்கு இன்றைக்கி வந்து இந்த ஹெல்ப் பண்ணிட்டாங்க, ஒரு தயவு கிடச்சிது, அப்பா அவங்க கண்ணிலேருந்து எனக்கு ஒரு தயவு கிடச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அப்படி தானே? ஆனால் இந்த பைபிள்லையும் கர்த்தர் ஒருத்தருக்கு தயவு கொடுத்துருக்காருன்னு பாருங்களேன். அவருடைய கண்கள்லேருந்து கிருபை கிடச்சிருக்கு. அது யாருன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம இதை அப்போ பார்த்தே தீரணும். அது யார்? மனுஷன் கொடுத்துருக்க தயவுக்கே நம்மளுக்கு இவ்வளோ சந்தோஷம்னா, கர்த்தர் கொடுத்த தயவுன்னு எப்படி இருக்குங்க? வேறு யாரும் இல்லைங்க, நம்ம நோவா தாத்தா தான். ஆதியாகமம் 6:8 இருக்குது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பாருங்கங்க, நம்ம மனுஷனுடைய கண்களுக்கு கிருபை கிடைச்சாலே நம்ம இப்படி நின்றுக்கிட்டு இப்படி டான்ஸ் பண்ணுறோம். கர்த்தருடைய கண்களில் இந்த நோவா தாத்தாவுக்கு கிருபை கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த நோவா தாத்தா எப்படிப்பட்டவராம் பாருங்கள். அந்த காலத்தில் வந்து நீதிமானும் உத்தமனுமாக இருந்தாங்க. அந்த வாழ்ந்த காலம், நீங்கள் அந்த பைபிளில் இருக்கிற அந்த ஸ்டோரிலாம் தெரிஞ்சிருக்கலாம். அதை படித்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்போ அவங்க வந்து பாவப்பட்டவங்க, பாவம் செஞ்சவங்க, ரொம்ப கடவுளுடைய மனசை ரொம்ப வருத்தப்பட வச்சவங்க அப்படின்னு இருக்குது. அந்த பாவம் பண்ணுற அந்த காலத்துலேயே இந்த நோவா வந்து அவருடைய காலத்தில் வந்து நீதிமானாக இருந்தாங்க. நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கோம்? நம்ம நீதிமானாக இருக்கோமா? நம்ம இருக்கோமா இல்லையா? சல்ட்டரே இருக்கும், சல்ட்டே இருக்க மாட்டோம், அப்படி தானே? ஆனால் பைபிள் என்ன சொல்லியிருக்குது? நோவா வந்து அந்த பாவம் செய்கிற காலத்தில் கூட அவன் நீதிமானாக இருந்து கர்த்தர்கிட்டேருந்து கிருபை பெற்றிருக்கான். அதே போல் இந்த காலத்துலேயும் ஆண்டவர் நம்மளுக்காக சிலுவையில் மரித்து மீண்டும் உயிரோடு எழும்பி நம்மளை என்ன செஞ்சுருக்காங்க? புதுப்பிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட கிருபையின் காலத்தில் இருக்க நம்ம ஆண்டவருடைய கண்களிலிருந்து நம்ம கிருபை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். எப்படி இந்த நோவா தாத்தா எப்படி ஒரு உத்தமம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை ஆண்டவர் வாயிலிருந்து பெற்றுக்கொண்டாரோ, அதே போல் நம்மளும் கொஞ்சத்துலையாவது உத்தமமாக இருந்து வாழ்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அதுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட, இசப்பா எனக்கு இந்த நாளில் நான் உத்தமமாக இருக்கேன், எனக்கு கிருபை செய்யுங்கன்னு ஜெபித்து இந்த நாளில் நம்ம ஆரம்பித்தோன்னா ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை செய்வார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.